இதான் நம்ம மஸ்ஜித் அல் பட்ர், மஸ்ஜித் செரிபு சலாவாட் சொல்லுவோம். மஸ்ஜித்ல பங்கோர்ல வந்து கட்டப்பட்ட மஸ்ஜித் ட்ரப்போங், கடலுக்கு மேலேயே கட்டப்பட்டது. இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விசிட்டிங் ஹவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ளுக்கு போறப்பயே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சில எல்லாமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஸலவாத்துகள் தான் இருக்கு. ஆமா, கடலுக்கு மேலேயே இருக்கு, முழுக்க முழுக்க கடலுக்கு மேலேயே இருக்கு. இப்போ நீங்க நடந்து போறதே வந்து கடல். ஓகே நண்பர்களே, பள்ளிக்கு முன்னாடி வந்தாச்சு. அப்படியே உள்ள போய் பார்ப்போம். அழகான ப்ளூ கலர் பள்ளி. இஸ்லாம் இல்லாத டூரிஸ்ட்கள் வந்து வர்றதா இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி வந்து இங்கேயே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அருமையான பள்ளியா இருக்கு. சொல்லுங்க இந்த முகப்பு வந்து நீங்க நம்ம பாகண்டத்தோ பள்ளியாசல் நம்ம போன வீடியோல பாத்திருப்பீங்க. ஆமா, அதே சேம் எக்ஸாக்ட் முகப்பா இருக்கும். ஓகே. ஏன்னா கட்டுனது வந்து சேம், ஒரே கொத்தனார், ஒரே இது. ஆமா ஆமா, ஒரே கொத்தனார். அப்படியே வச்சுக்கிறோம், ஒரே கொத்தனார் திறந்துருக்கு. ஓகே, உள்ளுக்கு தேக்கோன் எல்லாமே போட்டு ரெடியா இருக்கு. சேம் அதே மாதிரி இருக்கு. ஆமா, சேம் கான்செப்ட். ஓகே, நல்லா சூப்பரா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பாங்க கூட போயிட்டு, அது என்ன அப்பாங்க ஊர், பாகண்டத்தோ அப்படின்னு ஒரு ஊர்ல போய் ஒரு அழகிய கிராமம், அங்கே போய் வீடியோ எடுத்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பாருங்க, சூப்பராக இருக்கும். அசரத், துவா செஞ்சீங்களா? சரி சரி, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குமா? எத்தனை மணிக்கு லோகர் டைம் ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஓகே, லோகத்துக்கு வந்துடும். லோகர் வந்து மஸ்ஜித் சீனாக்கு போயிடும். சீனா இருக்கா? மஸ்ஜித் சீனா இருக்கு. சைனா பள்ளி ஒன்று இருக்கு. சைனா பள்ளி இவ்வளோ பொங்கல் சுற்றி பார்க்கறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சி பார்க்கலாமா? அழகாக வந்தோம், பைக் எடுத்தோம். ஆனால் நான் சிங்கிளாக வந்தால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். இது என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் லேட் ஆகும். இது பார்த்துங்க, டக்கு டக்குன்னு அப்பா கூட்டு வந்தாங்க. டக்கு பைக் எடுத்துட்டு அடுத்தது வந்தாச்சு. ஒரே நாளில் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து தீவுகள் ரொம்ப அதிகம். ஆமா, சின்ன சின்ன தீவுகள் நிறைய இருக்கு இதை சுற்றி. அப்படியா? ஆனால் கணக்கு ஆளுகள் இருக்கிற தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறவு தான். நிறைய சின்ன சின்ன தீவுகள்லாம் வந்து ஆள் இருக்க முடியாது. ஓ சரி, ஓகே, வாங்க அடுத்தது போங்க வாங்க. ஆமாம், இப்போ நம்ம பள்ளியாசலை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தூரத்தில் இருந்து கவர் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பள்ளியாசல் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடற்கரை ஓரத்துக்கு வந்துருவீங்க. இங்கே இந்த மாதிரி போர்டு இஸ்லாமா டத்தாங்க் தெல்லோ பரு பங்கோர்னு போட்டிருக்கோம். இங்கே இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பள்ளியாசலோட சேர்த்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு.